ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எம்எஸ் வேர்டில் மேக்ரோஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் வியூ டேப்பில் போயிட்டு மேக்ரோஸ் இல்லை டெவலப்பர் டேப்பில் போயிட்டு மேக்ரோஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா ஆல்ட் F8 கொடுத்தீங்கன்னா மேக்ரோஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதில் மேக்ரோஸ் என்ற ட்ராப் டவுனில் வேர்ட் கமாண்ட்ஸ் எடுத்துக்கலாம். அதில் லிஸ்ட் கமாண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணிக்கலாம். லிஸ்ட் கமாண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தோம்னா ஒரு டயலாக் பாக்ஸ் வரும், லிஸ்ட் கமாண்ட்ஸ் டயலாக் பாக்ஸ். அதில் ஆல் வேர்ட் கமாண்ட்ஸை கரண்ட் கீபோர்ட் செட்டிங்காக இல்லை ஆல் வேர்ட் கமாண்ட்ஸான்றதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டோம்னா இந்த ஷார்ட்கட் கீஸ்லாம் அப்பியர் ஆகிடும். எம்எஸ் வேர்டோட ஷார்ட்கட் கீஸ். இப்போ கண்ட்ரோல் N கொடுத்து நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ பேராகிராஃப் வேணும்னா ஈக்குவல் டு RAND ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ 40 பேராகிராஃப்னா 40 பேராகிராஃப்னு 40 கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி என்ட்ரு கொடுத்தோம்னா இப்போ கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தோம்னா டாப் ஆஃப் தி பேஜுக்கு வந்துடும். இப்போ நம்மளுக்கு டெக்ஸ்ட்டு இன்பில்ட்டாகவே இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டு அப்பியர் ஆகிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது செலக்ட் பண்ணணும்னா F8ன்ற ஷார்ட்கட் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகும். இப்போ எஸ்கேப் கொடுத்துட்டோம்னா அதுலேருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செலெக்ஷனில் இருக்கிற பேராகிராஃப்க்கு கேபிட்டல் லெட்டரில் வேணும்னா Ctrl+Shift+A ஆல் கேப்ஸ், Ctrl+Shift+K கொடுத்தோம்னா ஸ்மால் கேப்ஸ், Ctrl+Z கொடுத்தோம்னா பின்னாடி வந்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம காப்பி பண்ணுறோம்னா Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணுறோம்னா ஹோம் டேப்பில் கிளிப்போர்டுன்ற குரூப்பில் அந்த குரூப் ஐக்கன் கிளிக் பண்ணோம்னா ஓப்பன் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த காப்பி பண்ணுறதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த டயலாக் பாக்ஸில் அப்பியர் ஆகிட்டுருக்கும். இப்போ Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணோம்னா டாக்குமெண்ட்டுன்றது அப்பியர் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே லாஸ்ட்டில் வந்துட்டு பேஸ்ட் ஆல் கொடுத்தோம்னா எல்லாமே பேஸ்ட் ஆகிடும். இல்லை வேண்டாம்னா கிளியர் ஆல் கொடுத்துக்கலாம். Ctrl+Shift+8 கொடுத்தோம்னா ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் மார்க். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போயிட்டு டேப் கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஆரோ மார்க்ஸ் வரும், ஸ்பேஸ் கொடுத்தோம்னா இந்த மாதிரி டாட்ஸ் வரும். ஹோம் டேப்பில் ஷோ ஆர் ஹைட் பேராகிராஃப் மார்க்கு டிசேபிள் பண்ணிடலாம். இப்போ டிசேபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல செலக்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல இந்த கண்டென்ட் இருக்குன்றது தெரியும், ஹைலைட் ஆகி தெரியும். இப்போ எனேபிள் பண்ணோம்னா நம்மளுக்கு இங்கே ஆரோ மார்க்கு டாட்ஸ்லாம் இருக்குன்றது தெரியும். Ctrl+D கொடுத்தோம்னா ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். Ctrl+Shift+F கொடுத்தோம்னா ஃபாண்ட் டயலாக் பாக்ஸ் அப்பியர் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேராகிராஃப் செலக்ட் பண்ணிவிட்டு இதுக்கு போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் ஏதாவது ஃபார்மேட்டிங் இப்படி கொடுக்குறோம்னா Ctrl+Space கொடுத்தோம்னா நார்மல் ஃபாண்ட்டுக்கு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் Ctrl+Y கொடுத்து Ctrl+Z கொடுத்து பின்னாடி போகிறோம். இப்போ
கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தோம்னா நார்மல் ஃபாண்ட்டுக்கு அப்பியர் ஆகிடும், ரிவர்ட் ஆகிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேஜ் பார்டர் வேணும்னா ஆல்ட் ஜி டிசைன் டேப்பில் போயிட்டு பிபின்னு கொடுத்தோம்னா ஆல்ட் ஜி பிபின்னு கொடுத்தோம்னா பேஜ் பார்டர் டைலாக் பாக்ஸ் வந்துடும். பார்டர்ஸ் அண்ட் ஷேடிங், அதில் பாக்ஸ் பார்டர் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்தோம்னா பேஜ் பார்டர் அப்ளை ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் டேப்பில் போயிட்டு ஏதாவது ஒரு கலர் அப்ளை பண்ணுறோம்னா பேஜ் கலர், இல்லை டிசைன் டேப்பில் போயிட்டு பேஜ் கலர் அப்ளை பண்ணுறோம்னா இப்போ ஒரு கலர் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்டில் போய் பார்த்தோம்னா அந்த பேஜ் கலர் வந்திருக்காது. இப்போ பேக் போயிட்டு ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் டிஸ்பிளேயில் பிரிண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸ் அண்ட் இமேஜஸ்ன்னு இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு டிஃபால்ட்டாக டிசேபிள் பண்ணி தான் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துடலாம். இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்து பிரிண்டில் போய் பார்த்தோம்னா அந்த பேஜ் கலர் அப்பியர் ஆகிருக்கும். மறுபடியும் ஃபைலில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் டிஸ்பிளேயில் பிரிண்ட் பேக்ரவுண்ட் கலர்ஸ் அண்ட் இமேஜஸ், அதை டிஃபால்ட்டாக டிசேபிள் பண்ணி தான் இருக்கும், டிசேபிள் பண்ணிவிட்டு இப்போ ஓகே கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்கலாம்.